இன்றும் ஏராளமான சிங்கள பத்திரிகைகள் வெளியாக இருக்கின்றது. எனவே சிங்கள பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க சிங்கள பத்திரிகைகளில் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்க போகின்றோம். அதாவது ஒரு வேட்பாளர் எவ்வளவு பணத்தை செலவழிக்கலாம், ஒரு வேட்பாளர் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே எவ்வளவு பணத்தை செலவழிக்கலாம் என்ற ஒரு வரம்பு இருக்கின்றது. அந்த வரம்பை நேற்றைய தினம் அறிவித்திருந்தது தேர்தல்கள் ஆணையகம். அதுபடி ஒரு வேட்பாளர் செலவழிக்கக்கூடிய தொகை 186 கோடி, அதாவது 186 கோடி ரூபாவை ஒரு வேட்பாளர் செலவழிக்கலாம். ஆகவே ஒரு வாக்காளருக்கு 109 ரூபாய் செலவாகின்றது. ஒரு வாக்காளருக்கு அவரது வாக்கை பெறுவதற்காக 109 ரூபாய் செலவழிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தொகை போதாது என்று யார் குறிப்பிட்டிருப்பார் என்று நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ஆதரவாளருக்கு அல்லது ஒரு வாக்காளருக்கு 109 ரூபாய் போதாது, ஒரு வாக்காளருக்கு 200 ரூபாய் கோரி இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி. அப்போ தேசிய மக்கள் சக்திக்கு அவ்வளவு காசு இருக்கிறது, இல்லாட்டி அப்படி கோரி இருக்க முடியாது தானே. எனவே இந்த 186 கோடி கூட போதாதாம் தேர்தல் நடவடிக்கை பணிகளுக்கு அல்லது தேர்தல் பிரசார செலவுகளுக்கு. போஸ்டர் அடிக்கணும், ஸ்டேஜ் அடிக்கணும், ஸ்டேஜில் பாட்டு பாட வைக்கணும், ஸ்டேஜுக்கு விருந்தினர்களை அழைத்து வருவதற்கான செலவு, எவ்வளவு செலவு இருக்கிறது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். அதே செய்தி தான் அத பத்திரிகையிலே அந்த தொகை மிக அழகாக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி வர்ணேதி அபேட்சகே கூட்ட ருப்பியால் 180 அதாவது 186 கோடி 82,98,586 ரூபாய் வீதம் கல அகிய என்று கூறப்பட்டிருக்கின்றது. சந்த பத்திரிகாவ தனி கொலையின் லெச முத்ரணேட்ட, அதாவது 39 வேட்பாளர்களது பேரும் ஒரே வாக்குச்சீட்டில் அச்சிடப்பட இருக்கின்றது. 2 வாக்குச்சீட்டுகள் தேவையில்லையாம், ஒரே வாக்குச்சீட்டில் அச்சிடப்பட இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். டிரைவிங் லைசன் லக்ஸ விசாக் அவலங்குய் அப்படின்ற உடனே அதிர்ச்சி அடையாதீங்க. 20 லட்ச சாரதி அனுமதி பத்திரங்கள் தடை செய்யப்பட இருக்கின்றது. அது 2009ஆம் ஆண்டுக்கு முதல் விநியோகிக்கப்பட்ட 20 லட்ச சாரதி அனுமதி பத்திரங்களும் தடை செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். ரஜே வடபிலிவல ஆரம்பக அத்தரமக நத்தர கலோத் ரட்டே ஆர்த்திகே யலி கடா வேட்டனவா, அதாவது தற்போதைய அரசின் அபிவிருத்தி பணிகளை நாங்கள் தடை செய்தால் அல்லது அதை நிறுத்தினால் நாடு மிகப்பெரிய பாதாளத்தில் விழும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இன்றைய தினமின பத்திரிகையில் வந்திருக்கின்றது. இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். அதே செய்திதான். ஜனபதி அபேக்ஷகேயோ அயாக் லபனாத்வெனிதா எக்கம வேதிக்காவே, அதாவது ஜனாதிபதி வேட்பாளர்கள் 6 பேர் வரும் 7ஆம் தேதி ஒரே மேடையிலே விவாதத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அந்த செய்தியிலே வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக சந்த ದಾಯಕයේ කුට රුපියල් 109යි අපේක්ෂකයෙකුගේ වීදම උපරිමය කෝටි 186යි என்றும் சஜித்ගේ විධායක ජනාධිපති අගෝසි කතාව ජனாධිපතිවරණයේ කරලිය ඇවිலை என்றும், அதாவது சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கக்கூடிய நிறைவேற்று அதிகார முறையை ஒழிப்பேன் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்து சூடு பிடித்திருக்கின்றது என்றும் செய்தி வெளியாக இருக்கின்றது. இன்றும் ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.